ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு எம்சீலோட ரிவ்யூ, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்சீல் நான் எடுத்திருக்கிறது பிடிலைட் அப்படின்ற அந்த கம்பெனியோடது. ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலர் எபாக்சி காம்பவுண்ட் சீல்ஸ் ஜாயின்ட்ஸ் ஃபிக்ஸஸ் அண்ட் பில்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை நம்ம பேக்கெட்டை எடுத்து பிரிச்சுட்டு அதில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட் கேக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணணுமோ, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிங்க்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும், பைப்பினுடைய ஜாயின்ட்ஸ் எல்லாம் லீக் ஆகாமல் இருக்கும் இல்லையா தண்ணியில், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போடுறதுக்காக தான் இந்த எம்சீல் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எபாக்சி காம்பவுண்ட் அப்படின்றது அது இது கண்டெய்ன்ஸ் 20 கிராம் ஆஃப் ரெசின் பேஸ் அண்ட் 20 கிராம் ஆஃப் ஹார்டனர். நம்ம ரெசின் பார்ப்போம் இல்லையா, அந்த ரெசின் கூடவே ஒரு ஹார்டனர். அதுக்கப்புறமா இதோட விலை பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அதுக்கப்புறமா முக்கியமான நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்சியில் யூஸ் பண்ணணுன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த இடம் வந்து ட்ரையாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், அதில் எதுவும் அழுக்கு இல்லாமல் இருக்கணும். முக்கியமான விஷயம், இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையை சோப்பு போட்டு கழுவிடணும். அதுக்கப்புறமா இது எதில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நெருப்பு பற்றக்கூடிய இடம், ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடம், தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இதை ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது காயறதுக்கு 90 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1.5 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் காயறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. 18 மாதம், அதாவது 1.5 வருஷம் இதுக்கான எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ளே 2 குட்டி குட்டி பேக்ஸ் இருக்குது. ஒரு பேக் பார்த்திங்கன்னா ஹார்ட்னர், இன்னொன்று ரெசின். ஸோ ஹார்ட்னர் நமக்கு டக்குன்னு இது காயறதுக்கு உதவும். ரெசின் பேஸ் அப்படின்றது நமக்கு இந்த மோல்டு பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக வந்து யூஸ் ஆகிறது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இப்போ ரெசின் பேஸை வந்து நம்ம பிரிக்கிறோம். இந்த ரெசின் பேஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த க்ரீஸ், ஒயிட் க்ரீஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சாண்டில் பேஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழன்னு தான் இருக்குது, சரிங்களா. இன்னொரு பக்கம் நம்ம ஹார்ட்னரையும் இப்போ பிரிச்சிடலாம். ஹார்ட்னர் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் பிளாக் கலரில் இருக்குது. அதுவும் ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதே சேம் பதத்தில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பாதி தான் உங்களுக்கு தேவை நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளுக்குன்னா, இது ரெண்டுத்துலேயும் பாதி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுறதா இருந்தாலும் இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் எடுத்திங்கன்னா தான் இது நல்லா ஒட்டும். இல்லைனா அவங்க சொன்ன அந்த நோட்ஸில் இருக்கிற மாதிரிலாம் டக்குன்னு உங்களுக்கு அந்த 1.5 மணி நேரத்துலாம் காயாது, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். கூடவே இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்கன்னா, நமக்கு இந்த பைப்ஸு, டேங்க்ஸ், அதுக்கப்புறமா வாஷ் பேசின்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபிக்ஸிங் லூஸ் நெயில்ஸ், ஸ்க்ரூஸ் ஆன் வால், இந்த மாதிரி நிறைய வுட்டன் ஒர்க், நிறைய விஷயத்துக்கு, ஏர் கண்டிஷ்னர், ரெஃப்ரிஜரேட்டர்லாம் பேட்ச் ஒர்க் போடுறதுக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி கிச்சன் வேர், போர்ஸ்லின் எக்ஸட்ரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலது உடஞ்சிடுச்சுன்னா, கைப்பிடிலாம் சிலதெல்லாம் இந்த பாத்திரத்தெல்லாம் உடையும் இல்லையா, பிளாஸ்டிக் பாத்திரத்தில், அதெல்லாம் அந்த கைப்பிடி கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். கதவு கைப்பிடி கூட இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா. மோஸ்ட்லி ப்ளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த எம்சீல் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் நம்ம ஈக்குவலாக 2 பால்ஸ் மாதிரி பிரிச்சுட்டு ஒரு பாலை வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி அதை வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அழகாக ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக நீங்கள் பண்ணிவிடுங்க. நான் ஒரு சிம்பிள் கிராஃப்ட் தான் இதை வச்சு நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா இந்த எம்சீலோட அந்த குவாலிட்டி என்ன, அது என்னென்ன பண்ணும், எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா. அதனால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சிம்பிள் கிராஃப்ட், ஆனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் இந்த வீடியோவில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம அப்படியே வந்து மஸ்கிட்டோ காயில் மாதிரி சுற்றினதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணுறோன்னா, அப்படியே வந்து லைட்டாக சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வந்து ஒரு கப் ஷேப்க்கு வரா மாதிரி நம்ம அழகாக இதுக்கு ஒரு டீட்டெயிலிங் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் டக்குனு காயத்துக்குள்ளே செய்யணும். இது பிரித்து நம்ம அந்த மிக்சிங் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு 5 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு பக்கம் இருக்கிற பால்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஈக்குவல் போர்ஷனாக பிரிச்சுட்டு அதையும் அதே மாதிரி தான் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டுறேன். ஏன்னா டைம் ஆக இது ஹார்டன் ஆகிட்டே இருக்குது. அதில் இந்த கருப்பு கலர் ஹார்ட்னர் கொடுத்துருக்காங்கல்ல, அது வேலையை அது கரெக்டாக செய்யுது. அதனால் ஒரு 10 நிமிஷம் தாண்டினாலே அது ஹார்டாக ஸ்டார்ட் ஆகிடுது.
அதனால் ஒரு 5 மினிட்ஸில் நல்லா நீங்கள் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹார்டாக உங்களால் அது எந்த ஷேப்புமே கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம கிராஃப்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஷேப் இம்பார்ட்டன்ட். பட் வீட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷேப் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ டக்குன்னு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதில் ஒரு சென்டரில் வந்து ஒரு ஹெட் பின் வச்சு நான் வந்து ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிட்டுறேன். இதே மாதிரியே இன்னொன்று நான் க்ரியேட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது 1.5 மணி நேரம் கழித்து இதை தூக்கி போட்டால் வாவ் எவ்வளோ ஸ்ட்ராங், இது உடையவே இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐ திங்க் ஒரு 2 மாடியிலேருந்து தூக்கி போட்டால் உடையும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் இன்னொரு நாள் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குட்டி குட்டியாக நம்ம ஒரு ஸ்பைரல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் டாட் வைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் நம்ம வீடியோவில் எப்பவும் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு எந்த கலர் நீங்கள் அடிக்க விருப்பமோ அதையே நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு தரேன். ஆனால் இப்போ இந்த 2 ஸ்பைரலை வச்சு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் தொடர்ந்து பாருங்கள் இதில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த க்ரீன் கலரை கம்ப்ளீட்டாக இப்படி 2த்துக்கும் அடிச்சுட்டு அந்த க்ரீனுக்கு சென்டரில் நம்ம இந்த பிங்க் கலரையும் கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் எல்லோவில் ரெட் கொடுக்கலாம், பிங்க்கில் ப்ளூ கொடுக்கலாம், சாண்டிலில் ரெட் கொடுக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். இல்லை கலரே அடிக்க வேணான்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிங்க் கலர் ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறமா இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அழகாக இருக்கும். அடுத்து ஒயிட் இல்லை சாண்டில் கலர் எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு டாட்டுக்கும் இடையே நம்ம இந்த ஒயிட் கலரில் இப்படி வைக்கிறோம். ஸோ இதை நம்ம எதுக்கு அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டிசம்பர் சீசன் வரப்போகுது இல்லையா, அதுக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு சின்ன கிராஃப்ட் மாதிரி இதுலேயே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஸ்பைரல் இருக்கு இல்லையா, இதில் கோல்டன் பெயிண்ட்டை இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்குலாக இந்த மாதிரி அடிக்கிறோம். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்ட் a டாட் வச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி அவுட் சைட்ஸ் அண்ட் இன்சைட் பண்ணிடணும். இப்போ ஜம்ப்ரிங் எடுத்துருங்க. ஜம்ப்ரிங் எடுத்துகிட்டு நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணி இந்த டாட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டாட்ஸில் இருக்கிற அந்த ஹோல் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்பைரலில், அதில் இந்த ஜம்ப்ரிங்கை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ எப்படி இதில் அட்டாச் பண்ணுறோமோ அதே மாதிரியே அந்த இன்னொரு ஸ்பைரல்லையும் நீங்கள் அழகாக ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிட்டு அதை நல்லா ஹோல்டாக டைட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஜம்ப்ரிங்கும் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ 2 ஜம்ப்ரிங் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அடுத்து இயரிங்கோட ஹூக் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு அழகான ஒரு சிம்பிளான இயரிங் நீங்களே வீட்டிலே பண்ணலாம். ஸோ இதோட விலை அப்படின்னு பார்த்தா அது 15 rupees அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 15 ரூபா அப்படின்றதுனால 15 ரூபாயில் இவ்வளோ பொருள் பண்ணலான்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு குட்டி குட்டி இயரிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 இயரிங் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்சைட்லேயும் நான் கோல்டன் பெயிண்ட் அடிச்சுட்டேன். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை ஒரு டேபிள் டெக்கராக உங்களுடைய மோதிரம்லாம் இருக்குது இல்லையா, மோதிரம் சேஃப்டி பின் அதெல்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு விஷயமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது அவ்வளோ கனமாக இருக்குது. பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே இந்த கிறிஸ்மஸ் டைம் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு கேண்டில் ஹோல்டர் தேவைப்படும். ஸோ வீட்டில் கரண்ட்டு கூட திடீர்னு போயிடுச்சுன்னா நமக்கு கேண்டில் ஏற்றுவோம் இல்லையா, அப்போ ஒரு கேண்டில் ஹோல்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே இந்த இயரிங்கையும் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 கிராஃப்டாக இந்த எம்சியில் எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி இருந்ததுன்ற ரிவ்யூவும் பார்த்துட்டோம். எம்சில் இஸ் பர்ஃபெக்ட். இதில் ஒரு முக்கியமான விஷயம், ரெசினையும் ஹார்ட்னரையும் நம்ம 2ஆக மிக்ஸ் பண்ணும் பொழுது அதில் ஒரு ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ கையில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஸ்கின் பர்ன்ஸ் அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அழகான ஒரு கேண்டில் ஹோல்டர், ரிங் ஹோல்டர், அதுக்கப்புறமா அழகான பேப்பர் வெயிட் அண்ட் இயரிங் நம்ம பண்ணியிருக்கோம். எம்சியில் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.